நண்பர்களே, லக்கு தெரியுதா? நீ தான் உன்னை வந்து தப்பா பார்க்குற, உனக்குள்ள லக்கு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். நேற்று நடந்த ஒரு ரெண்டை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பிரியாணி வாங்க போனேன். இங்கே எஸ்எஸ் இங்கிருந்து, அதாவது இங்கே நவஇந்தியாவில் இருக்கு, நவஇந்தியாவிலேருந்து டே கிளம்பி போய் போகிறேன். இவ்வளோ வருஷம் கியூ நிற்குது. அவ்வளோ பெரிய கியூவில் போய் நான் நின்று வாங்குறேன். மட்டன் பிரியாணி அண்ணே ஒன்று அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு முன்னாடி இருக்க நபர் வந்து 2 வாங்குறாரு, நாட் 1 2 இப்படி வாங்கிட்டு போகிறாரு. ஆனால் நான் போய் கேட்குறேன், ருக்கோ ஜா போடாங்கிட்டு அப்படின்றான். ஒரு பிரியாணிக்கு கூட கொடுத்து வைக்கல நண்பர்களே. என்னடா வாழ்க்கை, என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. லக்கு வாழ்க்கையில் இல்லை, சரி சோத்துக்கு பிச்சை எடுக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா கூட ஓகே. நமக்கு லக்கு ஒரு டேஷ் வேலை செய்யல, ட்ரீம் லெவலில் லக்கு அப்படின்ட்டு போகுது, அதுவும் சரி அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒரு பிரியாணி, ஒரு நாட்டின் குடிமகனுக்கு தேவையான ஒரு பிரியாணி கிடைக்கல. ஒரு மட்டன் பிரியாணி ஒரு நபர் ஆசைப்பட்டது தப்பா? ஒரு பிரியாணி கிடைக்கல நண்பர்களே. எவ்வளவு மன வருத்தமாக இருக்கு தெரியுமா? அந்த கடையில் போய் நான் வந்து ஒரு பிரியாணிக்காக வந்துட்டு 10 நிமிஷம் நிற்கிறேன். அந்த புதுசாக இப்போ ஏதோ அந்த முஸ்லீம்ஸ்க்கு ஏதோ முஸ்லீம் ஃபெஸ்டிவல்ஸ் ஒன்று இருக்கு. அந்த முஸ்லீம் ஃபெஸ்டிவல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு புதுசாக ஏதோ லிஸ்ட்டில் போட்டுருக்கான். அந்த லிஸ்ட்டில் கொடுக்குறான், வாங்கி படிச்சு ஓகே ஃபைன் ஓகே அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு க்யூவில் போய் நிற்கிறேன். நின்றுக்கிட்டே படிச்சுக்கிட்டே அப்படியே இந்த ரஜினி சொல்கிற மாதிரி எப்படி இந்த மைண்டு ஃபுல்லாக மட்டன் பிரியாணி ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி டேஸ்ட் பார்ப்போம், நக்குன்னு ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டான். எனக்கு முன்னாடி இருக்கவன் வாங்குறான். லக்கு அந்தளவுக்கு மோசமாக இருக்குது நண்பர்களே. இதில் வேற யாராச்சும் சொல்லுவீங்க உனக்கு நேரம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு. எவனாச்சும் சொன்னால் உன்னையே வெட்டுவேன். ஐயோ வெட்டுவேன் சொன்னால் ஆபாசம் தவிர்ப்போம் நண்பர்களே, தப்பாக எடுத்துக்காதீங்க. எதுலாம் ரேண்ட் பண்ண முடியாது தெரியாமல் போய்கிட்டு இருக்கு. ஸோ சேட். ஒரு பிரியாணிக்கு கொடுத்து வைக்கல நண்பர். சி போங்கடா, என்னடா வாழ்க்கை போது நண்பர்களே. ஏற்கனவே ஒரு ஹெல்மெட்டுக்கு 6 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கு, அதே எவ்வளோ பார்க்க மாட்டீங்க. அந்த மனவரத்தில் அதுலேயே அன்னைக்கு அப்படின்ற ஒரு முடிவோட இந்த பிரியாணி இதையும் எவ்வளோ கண்டுக்க மாட்டீங்க. இதுக்கும் ஒரு நாட்லக்கியோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். லைக் போடலாம் பரவாயில்ல, டிஸ்லைக்காவது பண்ணிட்டு போங்கடா. அதுலேயாச்சும் கொஞ்சம் அன்லக்கியில் ஹெவியாக இருந்துட்டு போகிறேன். மோஸ்ட் டிஸ்லைக்டு பர்சன் யூடியூபர் இல்லை, மோஸ்ட் டிஸ்லைக்டு பர்சனாச்சும் இருந்துட்டு போகிறேன். எதுவுமே இல்லைனா எப்படிடா 0லே தான் இருக்கணுமா? லக்கு கூட வேண்டாம், நெகட்டிவ் பாசிட்டிவ் வேண்டாம் நண்பர்கள். நெகட்டிவாச்சும் கொடுங்கடா, எதையாச்சும் கொடுங்கடா. போங்கடா, என்னடா வாழ்க்கை போக நண்பர்களே. ஸ்மைல் வித் பெயின், இது பியூர் சிரிக்க கிடையாது. நான் சிரிக்கலை, ஒன்லி ஸ்மைல் வித் பெயின். ஒரு 3 நிமிஷம் ஒரு பிரியாணிக்காக நான் வாங்கிட்டு இருக்கேன். போக ஃபைன். நன்றி, வணக்கம்.